12வது வகுப்பு பரீட்சை எழுதிட்டு நான் எப்படியும் டாக்டர் ஆகியே தீரணும், எம்பிபிஎஸ் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு நிறைய பேர் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. இந்த மாணவிகள்லாம் என்ன ஒரு கனவுல இருக்காங்கன்னா, அந்த நீட் எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணிட்டா ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து நம்ம மெடிக்கல் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், நம்ம டாக்டர் ஆயிரலாம் அப்படிங்கிற கனவோட இந்த 2026 மே மாசம் 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இதுல அந்த தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வாட்டி நீட் வந்து நல்லா எழுதியிருக்கோம், மோஸ்ட்லி வந்து நல்ல மார்க் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்தாங்க. ஆனா அந்த ஆசையில எல்லாம் மண்ணள்ளி போடுற விதமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நேற்று வந்து ஒரு செய்தி பரவுது. அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீட் எழுதின எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருச்சு. அதாவது இப்போ நீட் எழுதின யாருக்குமே வந்து ரிசல்ட் வராது, இந்த எக்ஸாம் வந்து செல்லாது. மறுபடியும் மே மாதம் இறுதியிலேயோ இல்ல ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயோ வந்த நீட் எக்ஸாம் வந்து நீங்க எல்லாம் திரும்ப எழுத வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுது. ஆரம்பத்துல எல்லாரும் இது பொய் செய்தி தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்டே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது இது உண்மையான செய்தி அப்படின்னு. இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்களோட மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறாங்க. மாணவர்களை தாண்டி அவங்களோட பெற்றோரும் புலம்புறாங்க. சரி, என்ன நடந்தது, ஏன் வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து செல்லாது, மறுபடியும் எழுதணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது யார் வைக்கிறா, யார் வந்து கண்டக்ட் பண்றா இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, NTA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. இது வந்து சொல்ல போனீங்கன்னா ஒரு தன்னாட்சி ஏஜென்சி மாதிரி, அதாவது கவர்மெண்ட் சார்ந்தும் கிடையாது, பிரைவேட்டும் கிடையாது, ஆனா கவர்மெண்டோடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து முழுக்க முழுக்க MBBSக்கும் இந்த டென்டல் இருக்கு இல்லையா, அதாவது பல் மருத்துவம், இதுக்கும் வந்து வருடம் இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது இவங்க தான். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து ஒவ்வொரு மாணவர்களும் எந்த ஹாலில் போய் எக்ஸாம் எழுதணும், எந்த ஊர்ல எந்த காலேஜ்ல எந்த ஹாலில் அவங்க எக்ஸாம் எழுதணும், அதை நிர்ணயிக்கிறதுல இருந்து மறுபடியும் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் அடிப்படையில வந்து, அதாவது மார்க் அடிப்படையில எந்தெந்த காலேஜ் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற தெரிவிக்கிற வரைக்கும் இது எல்லாமே இந்த NTA அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பண்றாங்க. இவங்க வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இந்த வருடம் வழக்கம் போல மே 3ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் நடந்தது. நடந்து முடிந்த ஒரு 4 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த NTAன்னு சொல்றாங்களா, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பரீட்சைக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னால லீக் ஆயிட்டு, அதாவது திருட்டுத்தனமா யாரோ திருடி வந்து சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க, பணத்துக்காக வித்துட்டாங்க, அதனால தயவு செஞ்சு இந்த நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. உடனடியாக இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்த உடனே NTA என்ன சொல்றாங்கன்னா, CBI இன்வெஸ்டிகேஷன் வச்சு குற்றவாளிகளுமே வந்து அரெஸ்ட் பண்ணணும், குற்றவாளிகளுக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும், அதனால வந்து CBI விசாரணைக்கு வந்து உத்தரவிடுங்கிற மாதிரியும் ஒரு ப்ரோப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, CBI விசாரணை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒரு 100 கொஸ்டின்ஸ், ஒரு 100 வினாக்கள் வந்து உண்மையாவே லீக் ஆயிருக்கு. அது எப்படி ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் மூலியமா, நம்ம டெலிகிராஃப்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் மூலியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது திருட்டுத்தனமா சில பேருக்கு வித்திருக்காங்க, பல லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. இதை வாங்கினது யாரு, இதை வந்து திருட்டுத்தனமா பயன்படுத்தினது வந்து எங்க அப்படிங்கிறதையும் CBI கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எங்கன்னா 2 இடத்துல நடந்திருக்கு, ஒன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு உத்தராகண்ட். இந்த 2 இடத்த தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து திருட்டுத்தனமா சர்க்குலேட் ஆயிருக்கு. லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க, வாங்கி பரிச்சயம் எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த NTAங்கிற ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, இந்த நீட் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்களா, இவங்களுடைய பொறுப்புல இருந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்து லீக் ஆகுது, இதுக்கு யாரு பொறுப்பு? அவங்க தான் பொறுப்பு. ரெண்டாவது நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றவாளிகள் யார் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா, அது வந்து ராஜஸ்தான், உத்தரகாண்ட் மாநிலத்துல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கலாம், இல்ல அவங்க எழுதின பரீட்சை மட்டும் செல்லாது, அடுத்த 5 வருடங்களோ இல்ல 10 வருடங்களோ கழிச்சுதான் நீங்க பரீட்சை எழுத முடியும், இந்த வருஷம் செல்லாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா இந்தியாவில கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க. இந்த 23 லட்சம் பேருடைய பரீட்சையும் செல்லாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல வந்து கவர்மெண்ட் உடனடியா தலையிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், தலையிடவே இல்லை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தான் வந்து செல்லுபடியாகும், CBI விசாரணைக்கு அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் வந்து மறுபடியும் தான் எல்லாரும் எழுதணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய மாணவர்கள் மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பெற்றோர்கள், இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்காங்க. நிறைய பேர் புலம்புறாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவியர்கள் வந்து இந்த பரீட்சை வந்து ஈஸியாக இருந்துச்சு, கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன், இதெல்லாம் தாண்டி 1 வருடம் 2 வருடம் இதுக்கு முன்னால எழுதி ரீ எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, 2 வருஷம் வெயிட் பண்ணி
மறுபடியும் படிச்சு படிச்சு எழுதுறாங்களா. இவங்களாம் என்ன சொன்னா இந்த வாட்டி எப்படியும் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிரும், நான் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல வந்து போய் ஜாயின் பண்ணிடுவேன், எம்பிபிஎஸ் படிச்சிருங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க. எல்லாருடைய நம்பிக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னா, நிறைய மாணவர்கள் வந்து இது ஒத்துக்கல முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப நான் எப்படி எழுத முடியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது பண்ணி நான் எழுதியாச்சு, மறுபடியும் எனக்கு எழுதுறதுக்கு உண்டான மனதைரியம் எனக்கு இல்லை, மறுபடியும் நான் எப்படி எழுத முடியுங்கிற ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க. ஸோ மேல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடந்து போச்சு, இதை மறுபடியும் வந்து திருத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டாங்க. ஆகையால மறுபடியும் நம்ம எக்ஸாம் எழுத தான் செய்யணும். அது என்னன்னா ஜூன் முதல் வாரமா இருக்கலாம், இல்ல மே கடைசி வாரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தைரியமா மாணவ மாணவர்களே, ஸ்டூடெண்ட் வந்து தைரியமா மன தைரியத்தோட மறுபடியும் எழுதுங்க. ஒரு வழியே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிளண்டர், தப்பு தான் நடந்து போச்சு. அதுக்காக நம்மளே நம்ம தண்டிச்சுக்க கூடாது. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டா மாற்ற முடியாது, உங்களுக்கே தெரியும். அதனால உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனதைரியத்தை கொடுக்க வேண்டியது நீங்க தான். அதனால நீங்களே ஒரு ஒரு மனசுடைந்த நிலைக்கு போகாதீங்க. கண்டிப்பாக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண பசங்க வந்து திரும்ப படிச்சு திரும்ப எழுத முடியும். என்ன கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் வந்து ஒரு டஃபா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர, மற்றபடி இதுக்காக டெடிகேட்டடா படிச்ச வந்து எந்த ஸ்டூடெண்டாலுமே பாஸ் பண்ண முடியும். அதனால மனதைரியத்தோட எதிர்கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஆகையால எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் போகாதீங்க. ஒய் பிகாஸ் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து நல்லபடியா பரிசு எழுத முடியாது. ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய பேருக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து மன உளைச்சல் இருந்திருப்பாங்க, என்ன நடக்குன்னே தெரியாம. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.